வெல்கம் டு ஏஆர் பிளாகர் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷலாக என்ன சமைக்க போகிறோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் மீன் மார்க்கெட்டில் போய். நீங்கள்லாம் சண்டே ஸ்பெஷல் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஐல மீன், துண்டு மீன், மத்தி மீன், இந்த மீன் ஃபிஷ்ஷெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா இந்த துண்டு மீனில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முள் தான் இருக்குமாமா. சூப்பராக இருக்குன்னு சொல்லி அந்த ஃபிஷ் கொடுத்தாங்க. நாங்களும் இந்த ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். நீங்கள்லாம் இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே எங்கள் வீடியோ பார்க்குறீங்க, எங்களுக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வெரைட்டி ஃபிஷ் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். நாங்கள் செம்மீனும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு மீனும் வாங்கலான்னு போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த ஃபிஷ் கிடைக்கல. சரி பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லி நாங்கள் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்க்கெட் நீங்கள் போனீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பாருங்கள் மத்தி மீன் வாங்கினோம். மத்தி மீன் 2 கிலோ 100 ரூபா தான். ஆனால் கட் பண்ணுறதுக்கு தான் 30 ருபீஸ். வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதை போய் பாருங்கள். பார்த்து நீங்களும் அதே மாதிரி மீன் குழம்பு வைங்க. வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மீனை பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புல மீன் போட்டால் செமையாக இருக்கும். சரிங்களா? உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மீனில் நல்லா பிடிச்சிருக்கும். பார்த்திங்களா? மீன் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டதே பாருங்க. மத்தி மீன், அயில மீன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மத்தி மீன், அதுக்கப்புறம் இந்த துண்டு மீன் எல்லாம் கொஞ்சம் தலையெல்லாம் போட்டு மீனும் போட்டு அப்படியே ஒரு குழம்பு வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் டச் மாங்காய் போடாமல் மீன் குழம்பு இருக்க முடியுமா? நல்லா பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சோன்னா இந்த மாங்காய் மீனெல்லாம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பே செமையாக இருக்காது. வேண்டாம், அப்படியே போட்டுடலாம், கரைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் மீன் குழம்புக்கு மாங்காய் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செம்மையாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றலாம். இது பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சிக்கன் வச்சுருக்கோன்னா நம்ம சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா மீன் ஃபிஷ் சாப்பிட மாட்டாள். அதனால் அவளுக்கு அடுத்தது சிக்கன் கிரேவி, சில்லி கொஞ்சம் போட்டு கொடுத்துடணும். நம்ம மட்டும் ஃபிஷ் சாப்பிடும்போது குழந்த போக்குன்னு போயிடும் இல்லைங்களா? அதனால் குழந்தைக்கு இந்த பக்கம் சிக்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் குழம்பு எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். மீனெல்லாம் போட்டுக்கலாம். என்னென்ன மீன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் அதுலேருந்து எல்லா ஃபிஷ் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஷ் கூட. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்புல முங்குற மாதிரி நல்ல மீனை நம்ம போட்டுடணும். ரொம்ப பார்த்திங்கன்னா கொதிக்க விடக்கூடாது. அப்படியே ஒரு மீன் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா மீனெல்லாம் அப்படியே வெந்து கரைஞ்சிரும். அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா மீனெல்லாம் வெந்துக்கும், பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள்லாம் போய் பாருங்கள் அந்த வீடியோவை. மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி. மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு முழு வீடியோவும் வேணும்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்து நீங்கள் அந்த மாதிரி குழம்பு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு வச்சுட்டு நீங்களே எப்படி இருக்குது இந்த வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு வாங்க சாப்பிட்லாம். செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருந்துச்சு இன்றைக்கி குழம்பு. பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.